हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நின்னை சரணடைந்தேன் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்கள். நம்மிடையே பெரிவாளை பத்தி தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துக்க வந்திருக்கா. அவர்களை நாம் வரவேற்போம். நமஸ்காரம். உங்களுக்கு ஏதாவது லைஃப்ல ஏதாவது மிரக்கிள்ஸ் நடந்திருக்கா? ஏதாவது ஒன்று, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சும் போது ஏதோ ஒன்று நடந்திருக்கு பெரிவா அனுகிரகத்துல, அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. நிறைய. நாங்க எப்ப பார்த்தாலும் டிராவல், இந்த பெரிய வீணையை எடுத்துட்டு, வீணைய பெட்டி எடுத்துட்டு செக்இன் பண்ணிட்டு ஒவ்வொரு தரமும் அது வர வரைக்கும் பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தினம் நடக்கிறதே மிரக்கல் தாமா. இதுல நான் ஏதோ ஞாபகம் வருது, 1-2 சொல்றேன். கிருஷ்ணகான சபால ஒரு கச்சேரி. அன்னைக்கு சவுண்ட் செக் எல்லாம் முடிச்சுட்டு நான் கிரீன் ரூம்ல போய் ரெடி ஆயிட்டு கச்சேரிக்கு வரணும். நான் பாக்குறேன் இந்த குங்குமம் தான் வச்சுப்பேன், இந்த குங்குமம் டப்பா காணும், எடுத்து நான் ஆத்துல வச்சுட்டு கொண்டு வரல. சரி. ஸோ ஸ்டேஜுக்கு போலாமான்னு கேட்குறேன். எல்லாம் ரெடி, ஏன்னா குங்குமம் இல்லை என்கிட்ட. யார்கிட்டயாவது ஸ்டிக்கர் போட்டாவது இருக்கா அப்படின்னு என்னோட ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சு கேட்க சொல்லியிருக்கேன். அது யார்கிட்டயும் அன்னைக்கு இல்லை. அந்த மாதிரி பெரியவா என்ன பண்ண போற நீ, நான் என்ன எனக்கு ஏதாவது ஒரு பிரசாதமாவது ஒரு கோவில்ல இருந்து யார்கிட்ட இருந்தாவது வராதா அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கா, அஜய்னு. அவன் என்கிட்ட சொன்னா, கிரீன் ரூம்ல யாரோ பார்த்து வந்திருக்கா அவங்களை மீட் பண்ண. அவன் என்கிட்ட அம்மா பாலப்பெரிவா குரோம்பேட்டுக்கு வந்திருக்கா, உங்களுக்கு இந்த குங்கும பிரசாதம் கொடுத்துட்டு வாண்டே என்ன அமிச்சா அப்படின்னா. அவருக்கு எங்கேருந்து தெரியும்? பெரியவா கையில இருந்து குங்கும பிரசாதம் வந்திருக்கு. பெரியவாள் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே பாலப்பெரிவா தான். அதிஷ்டானத்துல, மகா பெரிவா அதிஷ்டானத்துல உட்காந்துட்டு இந்த மியூசிக்கை யார் என்கரேஜ் பண்ணுவா, இந்த ஜேர்னி வீணையை எடுத்துட்டு ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கும் டிராவல் பண்ணணும், இதுக்கு கரெக்டான ஒருத்தர் நமக்கு துணையா இருந்து நம்மளுக்கு கைடா இருந்து இருக்கணுமே, எப்படி பண்றது அப்படின்னு நினைக்கும் போது கணேஷ் குமரேஷ் அவாத்லயும் அவளுக்கு எல்லாமே பெரியவாதான். இப்போ கணேசன் நான் கிராமி வின் பண்ணும்போது கூட, கிராமி ஸ்டேஜ்ல அவருக்கு கையில கிராமி கிடைச்ச உடனே அவர் சொன்னது பெரியவான்னு. அப்போ உலகம் பூரா இருக்கிற அத்தனை பெரியவா பக்தர்களும் அவருக்கு எழுதினா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கிராமி அவார்டு வாங்கும்போது தேங்க்யூ பெரியவா அப்படின்னு அங்க லாஸ் ஏஞ்சலஸ்ல, சான் பிரான்சிஸ்கோல சொன்னாரு. அப்படிங்கிறது இந்த பந்தத்தை, இந்த இதுவாளோட சேர்த்தா அப்படி இருக்கும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குமரேஷ் வருவார். சரி, பெரியவாளை தரிசனம் பண்ண.
அவர் ரொம்ப நிறைய பார்த்திருக்கார் பெரியவா. நீங்க இன்ஃபேக்ட் அவரை வந்து ஒரு தரம் பேசணும், அவ்வளோ அவருக்கு நேரடியான அனுபவங்கள். அவ வந்து அந்த கனகாபிஷேகம் போது பெரியவாளோட பாதத்தை தொட்டிருக்கா, அவ பெரியவாளை பல்லாக்குல தூக்கிட்டு போயிருக்கா, அவ்வளோ அனுபவங்கள்லாம். ஸோ ஐ திங்க் அவளை பார்த்துதான் எனக்கு வந்து இவ்வளோ ஒரு இது வந்து ஒரு பக்தி வந்திருக்கு. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நீங்க. அண்ட் பெரியவா கிட்ட என்ன தெரியுமா, ஒரு தெய்வமா தனியா நம்ம வச்சு நம்ம வேண்டிக்கிறத விட அம்மாவா நினைச்சுட்டோம்னா, நான் எப்பவுமே தாயே பெரியவான்னு தான் சொல்லுவேன். அவரு அப்ப வேற வழியே இல்ல, வந்தே ஆணும், அவர் ஹெல்ப் பண்ணியே ஆணும் அவருக்கு. அவர் ஒரு குரு. நான் அப்பப்போ வந்து பெரியவா அப்படின்னு சொல்றதை விட தாயே பெரியவா அப்படின்னு சொல்லும் போது அவரை ஒரு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு. உங்களுக்கு பெரியவா முன்னாடி நீங்க வாசிச்சிருக்கீங்களா? ஜெயந்திர பெரியவாலும் பால பெரியவா முன்னாடி வாசிச்சிருக்கேன். சரி, மகா பெரியவாவோட பெரியமாவோட ஒரு தரம் குழந்தைய வாசிச்ச மாதிரி ஞாபகம் எனக்கு கரெக்டா தெரியல. பாடி இருக்கேன், ஓகே பாடி இருக்கேன், பட் வாசிச்சது இப்போ நிறைய. ஏதான ஒரு சின்னதா பாட முடியுமா பெரியவா முன்னாடி ஏதானு? சந்திரசேகரா 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 கருணை கடலே சந்திரசேகரா 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 கருணை கடலே சந்திரசேகரா சந்திரசேகரா. அறிந்தோர் தெரிந்தோர் உணர்ந்தோர் வணங்கும் பெரியோர் போற்றும் புலவோர் புகழும் சந்திரசேகரா சந்திரசேகரா அப்படின்னு போகும் அந்த பாட்டு. சோபா இருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. சிலுக்கிறது ஆக்சுவலா பாட்டு. நீங்க அவர் தான் நம்மளுக்கு வந்து பாடக்கூடிய ஒரு இதுவே கொடுக்குறார். இப்ப நீங்க சமீபத்துல வந்து நியூ ஜெர்சில பெரியவாளோட கோவில்ல போய் கும்பாபிஷேகத்துல வாசிச்சேன்னு கேள்விப்பட்டேன். அதுல ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தா சொல்லுங்க. அதுவே கம்ப்ளீட்டாவே மிரக்கிள் தான். சரி, அந்த கும்பாபிஷேகத்துல ஃபியூ கச்சேரிஸ் போட்டிருந்தா, அங்கிருந்து என்ன கேட்டா, ஒரு கப்பல் இருக்கா ஹரியும் சுபாவும், அவளுக்கு வந்து இந்த அவ கமிட்டியில இருக்கா. சரி, இந்த கும்பாபிஷேகத்துல அவசியம் நான் வாசிக்கணும்னு அவளுக்கு ஒரே நாளைக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து இந்த கச்சேரியை வாசிக்கணும். அந்த டைத்துல வந்து எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏகப்பட்ட டூர் கச்சேரி. சரி, இந்த கும்பாபிஷேகம் டேட் எப்போ வரப்போறதுன்னு தெரியல. அவள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க வந்து பெரியவாளோட கும்பாபிஷேகத்துல வாசிக்க சொல்றேன், பெரியவா அதை எப்படி பண்ணணும்னு பெரியவாக்கு தெரியும். நான் ஆட்ல வந்து பெரியவாள்கிட்ட சொல்லிட்டேன், நீ பாத்துக்கோ பெரியவா அப்படின்னு. அவ சொன்னா, எப்படியோ நாங்க டேட்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடும், கவலைப்படாதீங்க. அவ முதல்ல சொன்ன டேட்ல எல்லாம் எனக்கு கச்சேரி, எப்படி நடக்க போறதுன்னு எனக்கு தெரியல. கடைசியில தே கேம் பேக், இதுதான்மா உங்களோட கச்சேரி டேட். அன்னைக்கு நான் ஃப்ரீயா இருந்தேன். பட் எனக்கு என்னன்னா, ஒரு அப்போ இந்த ஒரு சின்ன இஷ்யூ, எனக்கு எக்கானமியில போக முடியாது. சரி, நீட்டின பிசினஸ்ல தான் போகணும். இப்படி நம்ம கேட்கிறோமேன்னு எனக்கு ரொம்ப இருந்தது. அந்த சூரிய அவர் பேசும்போது, சரி என்னால எக்கானமியில வர முடியாது, 2-3 திங்ஸ் நான் வந்து வாசிக்கிறேன், என்னோட சர்வீஸ் அது, பட் எனக்கு எக்கானமியில வர முடியாது. ஒண்ணு, என்னோட கோ ஆர்டிஸ்ட் இருந்தாதான் எனக்கு சௌரியமா இருக்கும். ஏன்னா வீணை அந்த வார்த்தையெல்லாம் இருந்து பாட்டு மாதிரி இருந்தானா கொஞ்சம் புதுசா இருந்தவாளும் வாசிச்சுடலாம். எனக்கு கூட இருக்கிறவா வந்து வாசிச்சாதான் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். அது நம்ம எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் மாசக்கணக்கா அவள்கிட்ட இருந்து நியூஸ் இல்ல, எனக்கும் நியூஸ் இல்ல. சரி சரி, பெரியவா வந்து என்னடா இது இவ இப்படி கேக்குறாளேன்னு என்ன விட்டா போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுன்னுட்டேன். சடனா ஒரு நாளைக்கு ஒரு போன், அம்மா பெரியவா டிவோட்டி எல்லையில இருந்து இருக்காமா, அவ தான் நிறைய ஸ்பான்சர் பண்ணிருக்கா, அவ வந்து உங்களோட டிக்கெட்டை ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லிட்டா பிசினஸ் கிளாஸ் அப்படின்னு. நிஜமாவா? ஆமாம்மா, உங்களுக்கு எப்படி வேணுமோ. 5வது நிமிஷம் அந்த மாமி எனக்கு போன் பண்றா. போன் பண்ணி, நான் இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் டிக்கெட்டா உங்களுக்கு, கம்மி வெயிட்டிங் டைம், வரும்போது டைரக்ட் பெங்களூர் நியூ ஜெர்சி நேரா கோவிலுக்கு. இதோட என்ன பெரியவா கூப்பிட்டுட்டா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. இப்ப என்னடா பண்றது, மிருதங்கத்துக்கும் கடத்துக்கும். என் கூட வித்வான் ஜெயச்சந்திர ராவ் அப்படின்னு வாசிப்பார். அவர்கிட்ட நான் வந்து போன் பண்ணி, எனக்கு வந்து அவளுக்கு அமெரிக்கா வரைக்கும் டிக்கெட்டு கொடுத்துன்னு இந்த கச்சேரிக்கு கூட்டின்னு போக முடியாது. ஸோ என்னதான் நடக்கிறதுன்னு பார்க்கலான்ட்டு அவருக்கு போன் பண்ணி, ஜெயச்சந்திரா எப்படி இருக்கேன், 2ஆம் தேதி எனக்கு கச்சேரி கேட்டிருக்கா நியூ ஜெர்சியில,
நீங்க எங்க இருப்பீங்க அந்த டேட்ல? அக்கா எனக்கு அன்னில இருந்து தான் யூஎஸ் விசா வந்திருக்கு. ஆக்சுவலா நான் அதுக்கப்புறமா மறுநாள் தான் கிளம்புறதா இருக்கேன். நீங்க இப்போ இன்னைக்குதான் டிக்கெட் புக் பண்றதா இருந்தேன். நீங்க சொல்றீங்கன்னா அன்னைக்கே நான் நேரா நியூ ஜெர்சிக்கு வந்துடுறேன்ட்டு. அவரே வேற டூருக்கு வரேன்ட்டு. அது ஆச்சுங்க அப்படின்ட்டு என் கூட பிரமத்னு ஒருத்தர் தப்லா அண்ட் மோர்ச்சிங் வாசிப்பார். அடுத்தது அவரை கேட்கலாம் அப்படின்னு போன் பண்ணிட்டு, பிரமத் இந்த டேட்ல நீங்க எங்க இருப்பீங்க? சாரி அக்கா, இந்தியால கச்சேரியா, அன்னைக்கு நான் நியூ ஜெர்சியில இருப்பேன் அப்படின்னு. இதோட ஒரு ஆச்சரியம் நடக்க முடியல. அந்த அனுபவப்படும் போதுதான் நமக்கு அந்த இதெல்லாம் தெரியும். என்ன வேற எந்த ஊர்ல வேணாலும் இருந்திருக்கலாமே. அவ எப்படி அத்தனை பேரும் நியூ ஜெர்சி வந்தா அதே டேட்ல எனக்கும் டிக்கெட் கிடைச்சு போகணும். அது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருந்ததுமா. நேரா கிளம்பி அங்க போய் அந்த பெரிவாளோட மணிமண்டபம், அங்க என்ன அழகா இருந்தது. அந்த பெரிவா என்ன அழகா இருக்கு அந்த கோவில், அவசியம் பார்க்கணும் நிறைய பேர். அண்ட் அவ என்ன ஸ்ரத்தையா பண்றாங்க, எவ்வளோ பெரிய அத்தனை சந்நிதி உற்சவர் இது அதுன்னு வச்சிருந்தா. அண்ட் அங்க போய் கச்சேரி நன்னா பண்ணிட்டு ஆசிரியரை பண்ணிட்டு வந்துட்டோம் 3 daysல. இப்ப அயோத்தியாவும் அப்படிதான் நடந்தது. சரி, அயோத்தியால வந்து ஒரு மண்டலம் கச்சேரி எல்லாம் பண்ண போறா அப்படின்னு எல்லாரும் இந்த இதை பார்த்தோம், கும்பாபிஷேகத்தை. நானும் குமரேஷும் பேசியிருந்தோம். அந்த 45 நாளுக்குள்ள போய் அவரை தரிசனம் பண்ணணும், எப்படி பண்ணுவோன்னு தெரியல அப்படின்னு சொன்னோம். சொல்லி ஒரு 2 நாள் இருக்கும். எங்களுக்கு ஒரு போன் வந்தது. அவ அந்த ராயல் ஃபேமிலி இருக்கா இல்லையா அயோத்தியா, அது யதீந்திர மிஷன், அவர் போன் பண்ணார். சரி, இந்த மாதிரி நாங்க கச்சேரி போட்டுன்னு இருக்கோம், சவுத்ல இருந்து இன்ஸ்ட்ருமெண்டலுக்கு உங்க 2 பேரையும் கூப்பிடலான் இருக்கோம், நீங்க வந்து வாசித்த தரிசனம் இல்ல கச்சேரி ராமலல்லாக்கு. போய் பெரியவாள்கிட்ட சொன்னோம், பெரியவாள்கிட்ட சொன்னோம், அவர் அவசியம் அங்க போய் காஞ்சி மடத்தை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினைச்சா போறோம்மா, அவ்வளவு தூரத்துக்கு குருகடாட்சம் இருந்தாலே உங்களுக்கு நினைச்ச காரியம் உங்களுக்கு நடக்கும். ஆமா இல்லையா? ஆமா. உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஏற்பட்ட சில அனுபவங்கள் இருக்கும், அதை கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். என்னோட கூட டிராவல் பண்ணினவா எல்லாருக்குமே, எவ்ரிபடி எல்லாருக்கும் ஒரு அனுபவம் சரி இருந்திருக்கு. இதை நான் சங்கராலேயே முன்னாடி சொல்லியிருக்கேன், திரும்பி சொல்லலாம். என்னோட கூட வாசிக்கிறவா எல்லாரும் பெரியவா பார்த்தா. சரி, அப்படிதான் அது அமைஞ்சிருக்கு. எல்லாரும் நாங்க வந்து கச்சேரி ஆரம்பிச்ச உடனே ஒரு டப்பாவை திறந்து வரிசையா பெரியவா படத்தை எல்லாரும் இப்படி வச்சுடுவோம். சரி, இதுல வந்து இந்த அனுபவம் வந்து சங்கர் நாராயணன் என்னோட மிருதங்கம் வாசிக்கிறவர், அவருக்கு நாங்க பரமாரிப்போம். இந்த மாதிரி எனக்கு இப்படி பெரியவா பண்ணா, உனக்கு இப்படி பண்ணா, எல்லாரும் இப்படி சேர்ந்து கச்சேரிக்கு போறோம்னா ஒவ்வொருத்தரா இப்படி பேசிப்போம். சோ இந்த அனுபவம் கேளுங்க. சங்கர் நாராயணுக்கு வந்து மேங்களூர், உடுப்பி மேங்களூருக்கு அங்க கச்சேரி முடிச்சுட்டு அவர் திரும்பி வர. சங்கர் நாராயண் ரொம்ப ரொம்ப ஆன்மீக குடும்பம். அவ அப்பாதான் ரமணி பாகவதர்னு அந்த பஜனை எல்லாம் பண்ணுவார் இல்லையா. சரி சரி. ஸோ திரும்பி வரார் அவர். அப்போ இண்டிகோல ஒரு பேகேஜ் தான் செக்இன் பண்ணலாம். இவர் 2 கச்சேரி வச்சுட்டு 2 மிருதங்கத்தை வச்சுட்டு இருக்கார். சரி, அலோவ் பண்ண மாட்டா, ஏகப்பட்டது எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்பா. அது சின்ன கச்சேரி முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு ராத்திரியெல்லாம் இவர் பெரியவா என்ன பண்ணுவேன், 2 மிருதங்கம் இருக்கே கையிலயும் எடுத்துன்னு போக அலோவ் பண்ண மாட்டேன் இவர் அப்படியே புலம்பிருக்கார் பெரியவாள்கிட்ட. கார்த்தால மேங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கார். ஏர்போர்ட்டுக்கு வந்து இவர் முதல்ல இவரோட பேகேஜ் செக்இன் பண்ணிட்டு இன்னொன்னு இருக்கு அப்படின்னு இருக்கார். அவ வந்து யூ கேன் செக் இன் ஒன்லி 1 அப்படின்னு இருக்கார். பின்னாடியே ஒருத்தர் வந்து ஒயிட் நல்ல வெள்ளை தாடி வச்சுன்னு நல்லா பளிச்சுன்னு விபூதி குங்குமம் எல்லாம் இட்டு இருந்திருக்கார். அவர் வந்து சார் எனக்கு லக்கேஜே இல்லை, நீங்க என் பேர்ல வேணா, நீங்க எந்த ஊருக்கு போறேன், நான் சென்னைக்கு தான் போறேன், நீங்க என் பேர்ல செக்இன் பண்ணிக்கோ, எனக்கு லக்கேஜே இல்லை அப்படின்னு. ஸோ அவ வந்து உடனே ஓ அப்படியா உங்க நேம் சொல்லுங்க, ஒரு சந்திரசேகர் அப்படின்னு இருக்கார். சொல்லி முடிச்ச உடனே அந்த டேக்ல சந்திரசேகர் அப்படின்னு போட்டு 2 பெரியவா நீதான் காப்பாத்தினு சங்கரநாராயணுக்கு ஒரே ரிலீஃப். எல்லாம் செக்இன் முடிச்சுட்டு அவர் ரெஸ்ட் ரூம்க்குலாம் போயிட்டு வந்து இந்த போர்டிங் கேட்டு கிட்ட இவரை பார்த்து தேங்க் பண்ணணும், எவ்வளோ கைண்ட், எந்த டைட்டில் அப்படியே வந்திருக்கார் அவர் அப்படின்னு பார்த்திருக்கார். அவர் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கவே இல்லை. அந்த கேட்ல எல்லாம் தேடி பார்த்திருக்கார். இவருக்கு படப்படன்னு வந்துருச்சு, என்னடா அவர் பேர்ல நம்ம செக்இன் வேற பண்ணிருக்கோமே, காணுமே அப்படின்னு. இவர் போர்டு பண்ற இடத்துல நின்னுட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒரு பர்சனே வரல. இவர் போய் அந்த கவுண்டர்ல இந்த லிஸ்ட்ல சந்திரசேகர்னு யாராவது இருக்காளான்னு, அந்த நேம்ல யாருமே இல்லை அப்படிங்கிற.
இவருக்கு கண்ணுல இருந்து ஜலமா கொட்டுறது, என்ன பண்றதுன்னு தெரியல. பிளைட் எல்லாம் போர்டு பண்ணிட்டா. இவர் பிளைட் டேக் ஆஃப் ஆன அப்புறமா போய் பார்த்துட்டு அந்த மாதிரி அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவர் இருக்காரா, அப்படி 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 பிளைட் ஃபுல்லா பாக்குறார். இல்ல, அப்படி இல்லவே இல்லம்மா ஒருத்தர். ஆனா இவர் சென்னையில லேண்ட் பண்ண உடனே இவர் மிருதங்கம் வருது, டேக்ல சந்திரசேகர்னு இருக்கு. அப்படி ஒருத்தர் வரல. என்ன சினிமா மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. அவர் எனக்கு போன் பண்ணாரு. அந்த பிளைட் வந்து மேங்களூர் டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை. பெங்களூர் ஏர்போர்ட்ல அவர் லேண்ட் பண்ணணும். அக்கா அக்கான்னு அழுத. என்ன சங்கரா அப்படின்னா, என்ன ஆச்சு தெரியுமா இன்னைக்கு கார்த்தால அப்படின்னு. பெரியவா எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் பார்த்திருப்பேனே அக்கா, பெரியவா நான் ஒரு பேசஞ்சர்னு நினைச்சுட்டேனே அக்கா அப்படின்னு அவ்வளவு தூரம் சொன்னார். இதே மாதிரி இதே சங்கர்னாருன்னு திருச்சி கிருஷ்ணசுவாமின்னு இவா 2 பேரும் எனக்கும் குமரேஷ்க்கும் பாம்பேல ஒரு கச்சேரி வாசிக்க வரா. இவ ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கா 2 பேரும். ராத்திரி இருக்கும். அந்த கொஞ்சம் இந்த ஏரியா வழியெல்லாம் அந்த ட்ரெயின் வரும். இந்த சைடு லோவர் இருக்கும் இல்லையா, அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ல, அதுல இவா 2 பேரும் உட்காந்துட்டு பெரியவா கதையா பேசிட்டு வரா 2 பேரும். அப்போ வந்து கிருஷ்ணா சொல்றா, சங்கரனா எனக்கு ஒரு புது பெரியவா படம் கிடைச்சிருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு இந்த சைடு லோவர்ல அப்படி குனிஞ்சி அந்த பெட்டியை எடுக்கிறா. ஸோ அதை எடுக்க வரலன்னு சங்கரும் குனிஞ்சி 2 பேருமே அதை எடுக்கிறா. கரெக்டா வெளியில இருந்து அந்த கண்ணாடியில இருந்து கல் அடிக்கிறா. அப்போ இவ 2 பேரும் குனிஞ்சிருக்கா. இவ மேல படவே இல்லை. அது வந்து கம்ப்ளீட்டா அந்த கண்ணாடிய ஸ்மாஷ் பண்ணிட்டு அந்த கண்ணாடியெல்லாம் ஸ்கிராச் ஆயிருக்கு. இவளுக்கு என்ன நடந்துனே தெரியாது. 2 பேரும் இப்படி குனிஞ்சு அந்த பெட்டி எடுக்கிறா, பெரியவா படத்தை எடுக்க. அப்புறம் ஏந்து பார்த்தா இப்படி ஆயிருக்கு. அங்க பாக்கி பேர்லாம் வந்து எப்படி நீங்க கரெக்டா அந்த டைப்ல குனிஞ்சு இதெல்லாம் என்ன சொல்ல முடியும். ஆன்மீகம்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, அது நம்ம சுவாச காட்டுற மாதிரி. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஆங்கரை நம்ம நம்பிக்கையும் வச்சுட்டோம்னா சில சமயம் லைஃப்ல கஷ்டமா இருக்கும், கஷ்டம் வரும். பட் இந்த துடுப்பு இருக்கே நமக்கு, அந்த ஆங்கர், அந்த பெரிவாங்கிற ஆங்கர், நம்மளுக்கு ஒரு குருங்கிற ஆங்கர் இருந்துருச்சுன்னா அந்த பயம் இருக்காது நமக்கு. வந்து ஒரு எப்பவுமே ஒரு மனசுக்கு ஒரு தெம்பு. கண்டிப்பா. இப்ப நான் லாஸ்ட் வீக் எடுத்த அந்த ஒரு ஆட்சி அவளும் சொன்னா, அவள் ஹஸ்பண்ட் வந்து இந்த கோவிட்ல சடனா இறந்து போயிட்டாங்க. பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்குமா அவள் ஹஸ்பண்ட். அப்போ அந்த ஆட்சி வந்து தனியா வீட்டுல இருக்கா, ஒருத்தருமே இல்ல. ஹஸ்பண்ட் என்ன பெரியவா நான் தனியா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாளாம். அப்போ வந்து பெரியவா வந்து அப்படியே தண்டத்தை எடுத்துட்டு அந்த கனவுல அந்த இவாளுக்கு வந்து வராளாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வர்றாருமா. இன்னைக்கு அந்த இதுலயே வந்து she started crying. எனக்கு வந்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பெரியவங்க, நான் தைரியமா இருக்கேன் சாந்தி, அவங்க தனியா தான் வீட்டுல இருக்கேன், கீழே கொடுக்கணும் இருக்கேன், நான் வந்து தைரியமா தான் இருக்கேன், பெரியவா வந்து நான் அவங்க கூட இருக்கேன்னு வந்து சொன்னாரு. அப்படி ஆத்மார்த்தமா இருக்கிறவாளுக்கு பெரியவா இருக்கா. இப்ப நீங்க வந்து நிறைய பெரியவான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கேன். இதனால உங்க கீழே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா ஆயிருக்கணும். அது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா? நம்ம வீட்டுல பெரிய பெரியவாளோட படம் இருக்கு. அண்ட் நம்மளும் எல்லாத்துக்குமே போறதுக்கு முன்னாடி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணு, பெரியவாளோட வீட்டுக்கு வா, காஞ்சிபுரம் போலாம். இப்படியே இது வந்து ஒரு எக்கோ சிஸ்டம், இது ஒரு தனியா ஒரு சத்சங்கம் மாதிரி. ஸோ நிறைய குழந்தைகள் ஜாத்துக்கு வந்து ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்பா. சரி, வேற ஸ்டேட்ல இருந்து வருவா, வேற கல்ச்சர்ல இருந்து வருவா. அவளுக்கெல்லாம் இத பார்த்து 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 அவ பாட்டு புக்ல அவ இந்த படத்தை ஓட்டிண்டு இதுக்கு ப்ரே பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனுக்கு இப்போ 3 குழந்தை பிறந்திருக்கு. அவன் வந்து ஒன்னொன்னுக்கும் இந்த வேலை நடந்தா நான் காஞ்சிபுரத்துல வந்து இத்தனை போட்டோ பெரியவாழ்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்லாம் வேண்டின்னு இருக்கான். சோ அவளுக்கெல்லாம் எங்கேருந்து இந்த ஈடுபாடு வந்தது அது பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது தானே, இப்படி ஒண்ணு காமிச்சு கொடுத்தது நம்ம அப்பா அம்மா. இப்படி ஒரு ஞானம் இருக்கு, இப்படி ஒரு மார்க்கம் இருக்கு, இப்படி ஒரு அதிசயம் இருக்கு, இப்படி ஒரு தெய்வீகம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு அது வந்து இன்னொரு விஷயத்துக்காகவும் இருக்கும். டு ப்ளீஸ் யூ ஆல்சோ ஆஸ் அ டீச்சர். அவளுக்கு வந்து உங்களையும் வந்து அந்த அது பண்றதுனால நீங்களும் சந்தோஷப்படுவேள் அப்படின்னு கூட ஒரு இது இருக்கும். அதுவும் பண்ணுவா. அவ எங்களுக்கு சொல்லாமே அவ வேண்டிக்கிறா நிறைய. ஓகே. ஆமா, என்கிட்ட கேட்பா, எப்போ காஞ்சிபுரம் போறோம், எப்போ நம்ம மடத்துக்கு போக போறோம். சோ நம்ம ஒவ்வொருத்தரும் மடத்துக்கு போகும்போது அங்க நடக்கிற விஷயங்கள எப்படி நம்ம பூஜை எப்படி நடக்கும், எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணின்னு போவோம்,
அங்க மடினா எப்படி இருக்கும், தீர்த்தத்துக்கு எப்படி நிக்கணும், பெரியவாள்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும், என்ன மாதிரி ட்ரெஸ்ல நிக்கணும், ஒவ்வொருத்தரும் என்ன டிசிப்ளின்ல இருக்கணும், பிரதட்சணம் பண்றது எப்படி, இதெல்லாம் நம்மள பார்த்து அவ கத்துக்கிறா. சோ அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம என்னெல்லாம் காமிச்சு கொடுக்குறோமோ அதெல்லாம் அவ பார்த்து பார்த்து பார்த்து. ஆமா, நாட் ஜஸ்ட் மியூசிக், பட் இதெல்லாம் அவளுக்கு அது உள்ள அந்த சாஃப்ட்வேர்ல இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆயின்னு இருக்கு. ஓ, காஞ்சிபுரம் போனா இப்படி இருக்கும், சாத்துர்மாசியத்துல பாடினோம்னா இப்படி இருக்கும், சாத்துர்மாசியத்துல வாசிச்சானா இப்படி இருக்கும், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்டு நம்ம மேடம் அங்க போவா, சார் இப்படிதான் பண்ணிட்டு போவா, இப்படிதான் அதிஷ்டானம், இங்க பிரதட்சணம் பண்ணும், எத்தனை விஷயம் அவ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறா. இட் இஸ் நம்ம வந்து அவளுக்கு வந்து we are passing on a culture. ஸோ பெரியவா எப்பவுமே சொல்லுவா, பெரியவா நீ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சங்கீதம் சொல்லி தரியோ நம்மளோட கலாச்சாரத்தை பத்தி எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி தரணும். நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், குமரேஷ் கரெக்டா அந்த பஞ்சகத்தை கட்டிட்டு வந்துருவார். எனக்கு சில சமயம் லேசியா இருக்கும், இது மாதிரி கட்டிட்டு போயிடுவேன். அவர் வந்து கேட்பார், 9 கஜம் கட்டிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு, எங்களுக்கெல்லாம் வந்து எங்களெல்லாம் 9 கஜம் கட்டிக்கணும்னு ஒன்றும் இல்லை, பட் அது ஒரு டிசிப்ளின், அது நம்மளோட ஒரு கலாச்சாரம், நம்மளோட ஒரு எந்த மதமா இருந்தாலும் அவ எப்படி சர்ச்சுக்கு போறா, அவ எப்படி அவளோட இதுக்கு போறா, பிரேயருக்கு போறா, நம்ம அதை டேக் இட் ஈஸி பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒரு டிசிப்ளின். இதெல்லாம் நமக்கே நம்ம போட்டுக்கிற ஒரு இப்படி பண்ணினாதான் அது ஒரு அதுக்கு ஒரு இது. இப்ப நீ வந்து ஒரு கோவிலுக்கு போற, அவ அர்ச்சகர் எப்படி இருக்கார், அவர் என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கார், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு என்ன சொல்றது நடை உடை பாவனை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப அந்த டிசிப்ளினை ரொம்ப இன்கல்கேட் பண்ணுவா. அண்ட் இப்போ பெரியவா வந்து என்ன பண்றா, ஒவ்வொரு தரமும் நம்ம தரிசனம் பண்ணும்போது, இப்ப ரீசெண்டா தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கா பாரு, அவ 2 பேர் பாடுவா, அவளை போய் பேசு நீ அப்படின்னா, எதுக்குடா நம்ம யார்கிட்டயோ பேச சொல்றாளேன்னு இப்ப பாடு பெரியவா பார்த்தா அவ வந்து எங்க இருக்கேள் அப்படின்னு கேட்டேன். ஓ, நாங்க டாலஸ்ல இருக்கோம் அப்படின்னு. நான் அந்த டூர்ல டாலஸ்க்கு தான் போறேன். அண்ட் எனக்கு 1 வீக் அப்போ கச்சேரியில தங்கறதுக்கு ஒரு இடம் சரியா இருக்கல நம்ம ஃபுட்டோட. இதெல்லாம் பெரியவாக்கு எதுவுமே நம்ம சொல்லல. பட் அந்த அவள்கிட்ட பேசி அவ கச்சேரிக்கு வந்து அந்த கான்டாக்ட் இட் வெண்ட் ஃபர்தர். நெட்வொர்க்கிங் அப்படின்னு இப்போ நம்ம MBAல பேசுறோமே, அவளுக்கு அந்த லெவல்ல எந்த அளவுக்கு யாரோட போய் பேசி எந்த கனெக்ஷனை யார் கூட போய் பண்ணி விட்டானா அது போகும் அப்படிங்கறது அவ்வளவு அழகா தெரியும். சூப்பர். இப்போ நீங்க வாக்கப்பட்ட இடம் வந்து பெரியவா டிவோட்டிஸ் தான். ஆமா, அங்க உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நம்ம கணேஷ் குமரேஷ் அவளுடைய ஃபேமிலிக்கு பெரியவா அப்படிங்கறத கொண்டு வந்ததே பிக்கு விநாயகராம் சார் இருக்கு இல்லையா, அவாத்துல இருந்து தான். ஸோ அவ வந்து ரொம்ப க்ளோஸ், அவ சன் செல்லா இருக்கட்டும் இல்லையா, அந்த வியாழக்கிழமை போய் பெரியவால பாக்குறது, பெரியவானா அவாத்துல இருந்து ரொம்ப ஈடுபாடு. என்னோட மாமனாருக்கே ரொம்ப ஈடுபாடு. சின்ன குழந்தையா இருக்கும்போது இவாளை கூட்டின்னு போய் இவாளை வாசிக்க வச்சு அவளுக்கு நிறைய அனுபவங்கள். எப்படின்னா இவ சைல்டு ப்ராடிஜி. ஆமா, கணேஷ் குமரேஷ் அவ மயிலாப்பூர்ல சில்ட்ரனா இருக்கும்போது ஒரு தரம் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப உடம்பு படுத்தின்னு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் அனுபவம் ஆஃப் மகா பெரியவா அவாத்துல சொல்றேன்னா. மாடியில ஒரு மாமி இருக்கா. அந்த மாமி வந்து அவளோட சிஸ்டர் அடிக்கடி போய் மகா பெரியவால பாப்பா. ஒரு தரம் மகா பெரியவா அந்த மாமி அந்த சிஸ்டரை கூப்பிட்டு, சென்னையில உன் சிஸ்டர் இருக்காளே, அவ வீட்டுக்கு கீழே 2 பாய்ஸ் இருக்கும், அவளுக்கு வந்து உடம்பு படுத்தின்றே இருக்கு, அவ அம்மாவை பஞ்சகவியம் கொடுக்க சொல்லு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. சரி, அவளுக்கும் கனெக்ஷனே கிடையாது. சரி, அந்த ஆண்டி போன் பண்ணி இவாளுக்கு சொல்லி, இவா வந்து பெரியவா வந்து உங்க குழந்தைகளுக்கு பஞ்சகவியம் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த 5 things மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது. அத வந்து மிக்ஸ் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் உடம்பு படுத்துறது நின்னு போயிட்டு. எங்கிருந்து அவருக்கு அப்படில இருந்து ஆரம்பிச்சு நிறைய மிரக்கிள்ஸ் நடந்திருக்கு. என்னோட ஃபாதர்-இன்-லா கேட்டாருன்னா அவர் அவ்வளோ சொல்லுவார். பட் இவா வந்து பெரியவாள ஆனதுக்கு அப்புறமா மடத்துக்கு ரெகுலரா போக ஆரம்பிச்சது வந்து பிக்கு மாமாவோட ஃபேமிலினாலதான்.
ஒரு தடவை மாமா விக்கு மாமா போயிருக்கும்போது வாசி வாசி வாசின்னு சொன்னாராம் பெரியவா. சரி. அத வாசி அப்படின்னாராம். அது திருப்பி போட்டா சிவ 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 சிவன். மாமா அதுதான் அதை போட்டு ஒரு இது பண்ணிருந்தாரு கச்சேரியிலதான். அதுலதான் இப்படி அது புரிஞ்சுக்கணும் நம்ம, அவ்வளவுதான். அதாவது அங்கங்க 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 இண்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். கரெக்ட். அத நம்ம இப்ப இன்னைக்கு நான் இந்த இதுக்கு வந்ததே, இன்னைக்கு இப்படி வர பிளானே இல்லை. இன்னைக்கு சாயங்காலம் அவார்டு பெரியவாளை பத்தி பேசுறேலான்னு ஸ்ரீராம் அவர் கேட்ட உடனே பெரியவா தான் சொல்லியிருக்கா அப்படின்னு எனக்கு அது தோன்றது. ஸோ இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சங்கரா டிவிக்கும், நீங்க இவ்வளோ அழகா அதை ஷேர் பண்ணிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தெற்கியும் நீங்க பெரியவாளோட ஸ்மரணையாவே இருக்கேன். உங்களோட பேசினதும் எனக்கு இது ஒரு பெரிய பிளெஸிங்கா நினைக்கிறேன். நான் ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்க வந்தது எங்களுக்கு பெரிய பாக்கியம் ஆக்சுவலா. ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. இந்த மாதிரி ஒருத்தர் வாலண்டியரா நீங்க எத்தனை பிஸி ஸ்கெடியூல்லையும் பெரியவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மரியாதை கொடுத்து பண்றேன்னு பாருங்க, அதுதான் பெரியவாளோட கிரேட்னஸ். அந்த இது நம்ம இருக்கோம். அந்த இது லிபர்ட்டி எல்லார்கிட்டயும் எடுத்துக்க முடியாது. சரி, நிறைய பேர் பெரிய வித்வான்ஸா இருக்கலாம், ஆனா அந்த மனசு இந்த மாதிரி இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். அவாவா இது. பட் உங்களுக்கு அது பெரியவாளோட அனுகிரகம் மேல மேல உங்களுக்கு கிடைச்சது. நிறைய உங்க ஃபேமிலிக்கு பெரியவாளோட அனுகிரகம் இருக்கு. அது நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு இதை சிறப்பு செஞ்சதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு நம்மிடையே இவ்வளோ அழகா இந்த நிகழ்ச்சியை பிரமாதமா பண்ணின திருமதி டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். நீங்க எல்லாரும் ரொம்ப ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.